பச்சை மலை மீது உன் லீலை. Wanna clear a bottle of Cabernet. Wanna stay home, not even drink. Wanna get out of my own head. Wanna lay down, overthink. I wanna cry every tear I got. Hi everyone, good morning. இன்னைக்கு என்னன்னா சிம்பிளான ஒரு ரெசிபி தான் செய்ய போகிறோம். வடகரிங்க. வடகரி எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். நம்ம என்ன செய்யலாம்னா வடகரியில் இட்லிக்கு தொட்டுக்க தோசைக்கெலாம் சூப்பராக இருக்கும். நம்ம அதுக்கு என்னென்ன தேவைன்ற பொருளெல்லாம் பார்க்கலாமா? வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்னென்னா வடகரிக்கு தேவை 200 கிராம் கடலைப்பருப்பு. நான் வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிட்டேன். அது கூடயே ஒரு 4 காஞ்ச மிளகாய் போட்டு ஊற வச்சாச்சு. அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, இதுதான் முக்கியம். அதுக்கப்புறம் சோம்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலாவில் உள்ள பொருள் எல்லாமே, பட்டை, லவங்கம், பூவு, தேங்காய், முந்திரி, கசகசா இதெல்லாம் அரைக்கிறதுக்கு, கரம் மசாலா கொஞ்சம், அப்புறம் சிக்கன் குழம்பு மசாலா, வெறும் சில்லித்தூள், அவ்வளோதாங்க நம்மளோட இன்க்ரீடியன்ட்ஸ். அப்புறம் கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லித்தலை, இவ்வளோதான். எண்ணெய் வந்து தாளிக்க வச்சாச்சு. இனி நம்ம வடைக்கு அரைச்சி போட்டு வேக வச்சு செய்ய வேண்டியதுதான். இதுதாங்க. இப்போ செய்ய ஆரம்பிக்கலாமா? ஓகே. சால்ட்டு, கொஞ்சம் சோம்பு போட்டு அரைச்சிக்க சொன்னாங்க. ஓகே, அரைச்சிக்கலாமா? கிரைண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாவை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக இல்லை வடை மாதிரி தட்டி கூட போட்டு எடுத்துடலாம். எண்ணெயில் லைட்டாக பொரிஞ்சால் போதும், ரொம்ப வந்து வறுக்கணும்னு இல்லை. சரிங்களா? போட்டுடலாமா? ஒன்றுனா நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சு. சும்மா ஒன்றுனா தக்காளி போட்டுக்கலாம். அப்புறம் தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். இனியா சொல்ற மாதிரி போட்டுக்கலாமா? போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டு ஒரு வதக்கலாம். தக்காளி போட்ட உடனே உப்பு போட்டாதான். இது உப்பு இல்லை மேடம், அது உப்பு. செல்வியக்கா டிப்ஸ் நம்பர் 5. தக்காளி போட்ட உடனே உப்பு போட்டுட்டிங்கன்னா தக்காளி சட்டுன்னு வெந்துடும். அடுத்து என்னென்னா கொஞ்சம் சக்தி சிக்கன் குழம்பு மசாலா அது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வெறும் சில்லித்தூள் வச்சுருக்கோம், அது கொஞ்சம். அதுக்கப்புறம் கரம் மசாலா கொஞ்சம். இவ்வளோதாங்க நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இது போட்டு ஒரு பெரட்டு, இப்படி ஒரு பெரட், அப்படி ஒரு பெரட், செல்வியக்கா ஸ்டைலில் பெரட்டிக்கலாமா? நல்லா வதங்கிக்கிட்டோம். வச்சுருக்கோம் தேங்காய், கசகசா, முந்திரி இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம்ல, இதை இதில் ஊற்றிக்கலாம். தேங்காய் வேணுன்றது நம்மளோட ஆப்ஷன் தான், வேணுன்றவங்க ஊற்றிக்கலாம். ஆனால் கொஞ்சம் குழகுழப்புக்கு தன்மை எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும் நமக்கு, அதனால். ஓகேவா? இதை ஊற்றியாச்சு. நம்ம வந்து தண்ணி நல்லா ஆட் பண்ணிட்டோம். தேவையான அளவு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நம்ம ஆல்மோஸ்ட் நான் தண்ணி நல்லா ஊற்றிட்டேன். அந்த தேங்காய் ஊற்றவும் தண்ணி ஊற்றிட்டேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றுறதுலாம் நல்லா அந்த வடகரி வந்து நல்லா தண்ணியாக இருக்கும், ரொம்ப கெட்டியாகிடுமே இது. அதுக்கப்புறம் நம்ம சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த வடகரிக்கு தகுந்தாப்பில் போட்டுக்கலாமா? அப்படிதாங்க நம்மளோட வடகரி நல்லா ஒரு கொதிக்கணும். கொதித்தவனையும் நம்ம வடையை தூக்கி போட்டுட்டா வடகரி ரெடி ஆயிருங்க. அப்படிதான் நம்மளோட வடகரிக்கான குழம்பு வந்து நல்லா கொதிக்குது பாருங்கள், சூப்பராக. இந்த ஸ்டேஜில் நம்ம பொரிச்சு வச்ச வடையை போட்டுக்கலாமா? கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா இன்னுமே நான் வந்து பொடி பண்ணி போட்டிருக்கணும். சரி, அது கட்டில் எதையோ போட்டு கிண்டி வதக்கி கிளறி பொங்கி கிளறி விட்டுக்க வேண்டியதுதான். இது இப்போ இந்த ஸ்டேஜில் இதை மூடி விட்டுடலாம். நம்மளோட வடகரி டன் ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் கொஞ்சம் கொதிச்சா நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம போட்ட வடையெல்லாம் அப்படியே முழுசாக இருக்குது. நான் வந்து பிச்சு போடலை. பிச்சுனா கொஞ்சம் உதிரியாக போட்டிருந்தேன்னா நம்ம வடகரி மாதிரி இருக்கும். ஆனால் இன்னும் கொதிச்சுன்னா கட்டியாயிடும். அவ்வளோதாங்க, சூப்பராக ஆயிடுச்சு. நான் இப்போ வந்து இட்லியோட வச்சு சாப்பிட்டு காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? இந்த வடகரியை தோசைக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்கும் சாப்பிட்டு பாருங்க, சூப்பராக இருக்குங்க. சாப்பிட்லாமா?
வடகரி குழம்ப கிட்ட ஒரு கடாய் நல்லா காட்டு. நம்ம வடகரி குழம்பு இட்லி கூட ஊற்றிக்கலாம். நல்லா டன் ஆகிடுச்சு. போட்டாச்சா? இருக்கட்டும். நல்லா தூக்கி போய் நல்ல சூடு. சுட சுட கிச்சனில் நின்று சாப்பிட்றேன். சூப்பராக இருக்குங்க. நம்ம வடகரி சூப்பராக இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஆறுனா நல்லாயிருக்கும். சுட சுட சாப்பிட்றதுனால செம்ம டேஸ்ட்டுங்க. சூப்பர். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போமா? இதே மாதிரி இட்லியும் வடகரியை வச்சு நீங்களும் சாப்பிட்டு என்கிட்ட காட்டுங்க. எப்படி இருந்தது நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய். தேங்க்யூ.